ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறோங்கிறதும் மெயின். ஏன்னா வந்து நீங்கள் லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது கருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சொல்கிறேன். இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம 2 பிராண்டோட சுகர் பீட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு பிராண்ட் பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சுகர் பீடில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த 2 பிராண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த 2 பிராண்டை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ தான் நான் வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸே ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறப்போ வந்துட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துமே ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, ஸ்டிச்சஸ் தான் போட்டு பார்க்க போகிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பேக்கெட்டில் வாங்குறது தான் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ தான் வந்து ஆரி ஒர்க்கே கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், வீட்டிலேருந்து தான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிறேன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் இந்த 2 இதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பீட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஏ ஸ்டாருங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது பீடுமே குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும். இது கம்பேரிட்டிவ்லி ப்ரிசர்வ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே உங்ககிட்ட ப்ரிசர்வ் பீடு இல்லாமல் நார்மலாக ஏ ஸ்டார் பீடோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நான் அந்த பேக்கெட்டில் சொன்னல அந்த பீடோ ஏதோ ஒரு பீடு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ரிசர்வ் பீடாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும். இந்த ப்ரிசர்வ் பீடில் எப்படி இருக்கும்னா எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னா அந்த சின்ன பேக்கெட்ஸ் அந்த 20 rupees பேக்கெட் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஏ ஸ்டார் போயிடுங்க. நான் வெளியில் ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னா நீங்கள் ப்ரிசர்வ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஸ்டார் அண்ட் ப்ரிசர்வ் ரெண்டுத்தில் எதுவும் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதோ அந்த பீடு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சுகர் பீட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ். இந்த சுகர் பீட் வந்துட்டு சில இடங்களில் வந்து 10 grams அந்த மாதிரியும் கிடைக்கும். அந்த மாதிரி பேக்கெட்ஸில் கிடச்சிதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பீடை யூஸ் பண்ணி. நான் வந்து எதுக்காக பீடுக்காக இவ்வளோ ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணுறோன்னா அதை பற்றின கிளியர் கட்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டிச்சஸ்குள்ளே போயிடுவோம். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நான் எப்படி வந்து பீடை வந்து என்னோடய நீடில் ஹோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்திருக்க நீடில் வந்து 14 நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் 23யும் யூஸ் பண்ணிக்கலாம். பீடு ஒர்க்குக்கு 23 தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 14ல் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா 14 ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி அந்த ஹூக் சைட்லேருந்து 2 பீடு எடுத்துகிட்டு ஒரு பீடை ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரியே செகண்ட் பீடை என்னோடய கையால் உள்ளார தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டிச். நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டிச் போடுவீங்களா, அதே தான். நான் நல்லா கிளியராக காமிச்சிருக்கேன், ரொம்பவே பொறுமையாகவும் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி நான் பீடை வந்து நான் என்னோடய நீடிலில் இது பண்ணுறேன் அப்படிங்கிறத. அந்த நீடில் அந்த த்ரெட்டில் வந்து என்னோடய பீடை நான் உள்ளார தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டிச். அதே மாதிரியே அந்த பீடை வச்சுட்டு ஒரு ஸ்டிச். இந்த பீடு வந்து ரொம்ப நெருக்கமாகவும் போட்டுறக்கூடாது, அதே மாதிரி லூஸாகவும் போட்டுறக்கூடாது, மீடியமாக போடணும். அந்த ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கேப் இல்லாத மாதிரி போட்டாலே போதும். அதுக்குன்னு டைட்டாகவும் போட்டுற வேண்டாம். நான் எப்படி இவ்வளோ பொறுமையாக காமிக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கேளுங்க. அயன் நீடில் என்ன யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன்ல, இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அயன் நீடில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதே மாதிரியே சேம் ஒரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். சில பேர் சிக்காகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மேலே இருந்து அந்த நீடில் இருக்கிற அந்த ஒரு செகண்டில் ரொட்டேட் பண்ண மறக்கிறீங்க. அதனால தான் அந்த கிளாத்தில் மாட்டுது. அதே மாதிரியே அந்த த்ரெட்டில் வந்து நான் வந்து பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஃபஸ்ட் லைனு ஒரு 5 லைனுக்கு வந்து ஒரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த இதெல்லாம் 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 பீடு 4 பீடெலாம் எப்பொழுதுமே வச்சு ஸ்டிச் பண்ணவே கூடாது. ஃபினிஷிங் வரவே வராது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்திருக்க நீடில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடை வச்சுட்டு கீழேந்து நூலை சுற்றி ஒரு ரொட்டேஷன் பண்ணி மேலே எடுத்து அதே கண்டினியூ பண்ணுறேன். அந்த செயின் ஸ்டிச்சிங் என்ன பண்ணோமோ அதே சேம் தான், ஆனால் என்ன எக்ஸ்ட்ராவாக பீடை வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட்டுக்கு நான் தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் என் நாட் போட்டு முடிச்சுட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கா என்னன்ட்டு. எப்பொழுதுமே ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ப்ளவுஸில் அந்த சைடு போகிறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் கீழேருந்து மேலே உள்ள டைரெக்ஷனுக்கு போனதால் இப்போ நான் மேலே இருந்து கீழே வர டைரெக்ஷனுக்கு வர போகிறேன். மேலேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே சேம் தான். அந்த 2 பீடை போட்டுட்டு அந்த கேப் தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளிட்டு நான் வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியே 2 சுகர் பீடாக போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரியே ஒரு 10 இல்லை இன்றைக்கி வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு டைமும் சொல்கிறேன். கீழேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கிட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். பாருங்கள், அதே மாதிரி தான் அந்த த்ரெட்டில் வந்து பீடை தள்ளிட்டு கேப் தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்டிச், ஒரு பீடை தள்ளுறோம் இல்லை 2 பீடை தள்ளுறோம், ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பீடை போட்டுட்டு அந்த கிட்ட நெருக்கத்துக்கிட்ட ஒரு ஸ்டிச், பீடை போட்டுட்டு அது கிட்டையே ஒரு ஸ்டிச், பீடை போட்டுட்டு கொஞ்சம் எட்ட தள்ளிலாம் ஸ்டிச் போடக்கூடாது. அந்த பீடை எங்கே இருக்கோ அது கிட்டையே, அதேமாதிரி தூக்கிட்டும் போடக்கூடாது. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு. பாருங்கள், அது அப்படியே கரெக்டாக நிற்கிற மாதிரி அந்த பீடுக்கிட்டேயே ஒரு ஸ்டிச் போடணும். நான் எப்படி போட்டுகிட்டே இருக்கேன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், அந்த எண்ட் வரைக்குமே நான் போட்டுக்கிட்டே வரேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பீட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து ஒரு லைன்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேப்ஸில் எப்படி இதை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக ஆகுங்கிற ரீசன்னால் நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக இந்த லைன்ஸில் மட்டும் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லைன்ஸை ஒரு 10 இல்லை 20 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.